ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கான சின்ன மினி விளாக் பார்க்கலாம். காலைல எழுந்தோடனே காஃபி குடிச்சிட்டு தான் வேலைலாம் ஸ்டார்ட் ஆகும், இல்லைனா வேலை ஒன்றும் புரியாது. நல்லா காஃபி குடிச்சிட்டு ஆரம்பித்தா நம்மளுக்கும் கொஞ்சம் பசி எடுக்காமல் இருக்கும். நல்லா காஃபி குடிச்சிட்டு பாப்பாவுக்கு லஞ்ச் செய்ய வந்துட்டேன். ரைஸ் இன்றைக்கி வைக்கல, பாப்பாவுக்கு மினி தோசை தான் ஊற்றி கொடுத்து அனுப்பிச்சேன். பாருங்கள், நெய்யெலாம் ஊற்றி மினி தோசை தான் பாப்பாவுக்கு சின்ன சின்னதாக அழகாக சுட்டு சாப்பிட்டா அவங்க கையில் எடுத்து சாப்பிட்டா ஈஸியாக இருக்கும். அதுக்கு தொட்டுக்கு சட்னிலாம் இல்லை, தூள் வச்சு எண்ணெய் ஊற்றி கொடுத்துட்டேன். ஏன்னா இப்படி வச்சு கொடுத்தா லஞ்ச் பாக்ஸு காலியாகி வரும். எண்ணெய் தூள் இது பொட்டுக்கடலை தூள், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, காரம் இருக்காது. ஸ்நாக்ஸ்க்கு ட்ராகன் ஃப்ரூட் பழம் தான் கட் பண்ணி கொடுத்தேன். நேற்று கடைக்கு போனோம்ல, வாங்கிட்டு வந்தது, அது கட் பண்ணி கொடுத்தாச்சு. அவங்களுக்கான லஞ்ச் பாக்ஸு இன்றைக்கி இதான். அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அதிலேருந்து வேலை ஸ்டார்ட் ஆகும். அதிலேருந்து வேலை தான் எப்பயுமே ஸ்டார்ட் ஃபுல்லாக வேலை செஞ்சிட்ருக்க மாதிரியே இருக்கும். ஏன்னா இன்னொரு பாப்பா வேறு இருக்காங்கல்ல. அதுக்கப்புறம் அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு ஒரு 9 மணிக்கெலாம் அரிசி ஊற வச்சுருந்தோம். அப்பா அம்மா கடை வச்சுருக்காங்க, டிஃபன் கடை. அதனால் ஒரு 9 மணிக்கு எனக்கு ஃபோன் போட்டு சொல்லிடுவாங்க எத்தனை கிலோ ஊற வைக்கணும்னு. நான் ஊற வச்சுருவேன். மீதி அளந்து ஊற வச்சுட்டா தண்ணி பிடிச்சி நான் தட்டு போட்டு மூடி விடுவேன். அவங்க கழுவிட்டு அரைக்க பார்த்து அதுக்கு முன்னாடியே நல்லா கழுவி ஊற வச்சுருவாங்க. மறுபடியும் அவங்க நான் நல்லா கழுவ மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி கழுவாங்க. அதனால் நான் தண்ணி பிடிச்சி ஊற மட்டும் வச்சுருவேன். அந்த வேலை முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் வீடு துடைக்க வந்துட்டேன். நம்ம வீட்டில் மாலை போட்டிருக்கிறதுனால ஒரு 2-3 நாள் கழித்து வீடு க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் சமையல் வேலைக்கு வந்தாச்சு. இன்றைக்கி கோஸ் சாம்பார் தான் வைக்கலான்னு சொல்லிட்டு கோஸ் கட் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா சின்ன சின்னதாக கோஸ் கட் பண்ணிவிட்டு துவரம்பருப்பும் பச்சைப்பருப்பும் நல்லா கழுவி அடுப்பில் வச்சு பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக விட்டுக்க வேண்டியதுதான். நம்ம அப்போயே பூண்டு போடுறதா இருந்தாலும் போடலாம், இல்லை தாளிக்க பார்த்து கூட பூண்டு போட்டுக்கலாம். நான் பச்சை மிளகாய் மட்டும் போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயமும் தக்காளியும் கட் பண்ணி அதிலே போட்டு நல்லா கொதிக்க விட வேண்டியதான். இது நல்லா நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க கோஸையும் அது கூட மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் காரத்துக்கு வேணுன்னா நம்ம மிளகாத்தூளும் போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம், கடுகு போட்டு அதுக்கப்புறம் பூண்டு உரித்து கருவேப்பிலை போட்டு தாளித்து அதில் சாம்பாரில் கோஸ் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான் சாம்பார், சிம்பிளான கோஸ் சாம்பார் இன்றைக்கி. அதுக்கு சைடிஷ் உருளைக்கிழங்கு தான் செஞ்சோம். எப்பயுமே நம்ம வீட்டில் ஐப்பனுக்கு படைக்க பார்த்து சிம்பிளாக தான் சாப்பாடு செஞ்சிட்ருக்கோம். உருளைக்கிழங்கு சைடிஷ்ஷு எப்பயுமே, ஏன்னா ரொம்ப நாள் விரதம் இருக்குமா, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யணும். அது இல்லாமல் கரெக்டாகவும் செய்யணும். அதெல்லாம் முடித்தோடனே பாப்பாவுக்கு இந்த திடீர்னு சின்ன பாப்பாவுக்கு சரி ஃபீவராக இல்லை. எப்போ தான் அவங்களுக்கு ஜுரம் வரும், எப்போ தான் நல்லா இருப்பாங்க. குழந்தைங்க நல்லா தான் இருந்தாங்க. சின்ன பாப்பா திடீர்னு ஜுரம் வந்துருச்சு, மருந்து போட்டு ஆனால் ரொம்ப டயர்டாக இருக்காங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் மேலே காய வச்ச துணியெல்லாம் காய வச்சுட்டு வச்சுட்டு போயெல்லாம் மடிச்சுவேன். ஏன்னா கீழே எடுத்துகிட்டு வந்தால் கையோடு வச்சுட்டு போடுவீலாம். அங்கேயே மடிக்க மாட்டேன். அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்தால் எப்பயுமே மடிக்க முடியாது நம்மளால். அங்கேயே நானாக இருந்தாலும் அம்மா இருந்தாலும் அங்கேயே மடிச்சு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் டீ சாயந்தரம் குடிக்க வேண்டியதான். அப்பா அம்மாவுக்கு டீ போட்டு தரணும். எல்லாம் சேர்ந்து டீ குடிக்க வேண்டியதான். குடிச்சிட்ருக்கோம். எனக்கு டீயில் ரஸ்க்கு வரிக்கி தொட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்பா பேக்கரியில் இருக்க பார்த்து வரிக்கி தொட்டு சாப்பிட்டு பழக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.